நாம் இன்று பார்க்க போகிற கருத்து செய்திகள் மனிதனுடைய கோபம் பாவம் என்ன செய்யும் என்று கர்த்தர் நமக்கு சங்கீத புஸ்தகத்தில் கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் சங்கீத புஸ்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அழகாக சொல்லுகிறது. இதை நாம் தொடர்ந்து வேதத்தில் உள்ளவர்களை நாம் பார்ப்போம். சங்கீதம் 1 என்ற செய்திகளை நாம் பார்ப்போம். படியுங்கள். துன்மார்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். எவ்வளவு அழகாக சொல்கிறார் பார். நாம் வாழக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தாவீதின் சங்கீதம் இது. தாவீது பல அனுபவங்களை அனுபவித்து எழுதிய இந்த சங்கீதத்தை இது நமக்கு பாடமாக கொடுத்திருக்கிறார். துன்மார்கன் உடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்றால் இது நாம் சேருகிற வழக்கங்கள் தான் நம்மை இந்த பூமியிலே நிலையாக நிறுத்துகிறதும் நாம் நிற்பதும் நம் நிர்மூலமாகுவதும் நம் கருத்தில் தான் இருக்கிறது என்றால் அதைத்தான் அவர் சொல்கிறார். துன்மார்கன் என்றால் அவனுடைய ஒரு வழி எப்படி இருக்கும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆலோசனை நமக்கு சொல்லிக் கொடுப்பான். ஆலோசனை சங்கக்கார் இப்படி போகலாம் அப்படி போகலாம், அங்கே சம்பாதிக்கலாம் இங்கே சம்பாதிக்கலாம். ஆனால் நம்மை கொண்டு போய் ஆசையான காட்டி மோசமான பழத்தில் நம்மை தள்ளி விடுவார்கள். அதனால்தான் அவர்களிடத்தில் உட்காரக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். இரண்டாவது சொல்றார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்றால் வேதம் என்பது நமக்கு வெளிச்சமான ஒரு கண்ணாடி போல் இருக்கிறது. அதற்கு தான் வேதத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்றார். கர்த்தருடைய வேதம் எவ்வளவு அழகா இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எவ்வளவு அழகாக சொல்றார். இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு அழகாக இதை நமக்கு விவரிக்கிறார். அடுத்தது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இறைவுள்ளதாய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். சொல்வதெல்லாம் செய்வதெல்லாம் பாய்க்கும். ஏனென்றால் அந்த பாதையில் நாம் நடக்கும் போது மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் பலிக்கும். என்றால் நாம் செய்வது ஒன்று நடப்பது ஒன்று என்றால் அது எதுவுமே நமக்கு கைகூடாது. அதற்கு தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். அடுத்த சங்கீதம் 105வது சங்கீதத்தில் பாருங்கள். 151 அங்க சொல்றார். எவ்வளவு சொல்றார். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், படுத்துங்கள். எவ்வளவு அழகாக சொல்றார். யாருடைய கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள் பிரசித்தப்படுத்துங்கள். எவ்வளவு அழகாக சொல்றார். ஏன்னா நாம் மட்டும் இதை கற்றுக்கொண்டு நாம் மட்டும் இதை வாசித்துக் கொண்டு நமக்குள்ளே வைத்திருந்தால் ஒரு புண்ணியம் இல்லை. தேவன் நம்மை எதற்கு படைத்தார்? பலியை பெருக வேண்டும் என்றுதான் படைத்தார். அதை பிறருக்கு நாம் பிரயோஜனமாக வைக்க வேண்டும் என்றுதான் நம்மை படைத்தார். நாம் அதை மறந்துவிடக்கூடாது. நாம் மட்டும் கற்றுக்கொண்டு நாம் மட்டும் சுகமாக தேவனுடைய வார்த்தைகளை அனுபவிக்கும் போது, தேவனுடைய செய்திகளை நாம் அனுபவிக்கும் போது, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் கொடுக்கும் போது நாம் சந்தோஷப்படுகிறோம். நாம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் வைத்துக் கொள்ளணும். இந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதித்து விட்டோம், நமக்கு நல்ல ஒரு வருமானம் என்று நாம் எப்படி சந்தோஷப்படுகிறோம். அதே போலதான் 1000 ரூபாய் என்கிற வார்த்தை அந்நியருக்கு மற்றவர்களுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது, நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி வாழ்ந்தேன், நான் கர்த்தருக்குள் போனேன், கர்த்தரன் அழைத்தார், இன்று நான் சுகமாக இருக்கேன் என்று அதை அடுத்தவருக்கு நாம் சொல்லும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் அதை கேட்டு இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, ஆண்டவரை வணங்கியவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், நாமும் அப்படி இருக்குமானால் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அவர்கள் இதயத்தில் அது தூண்டப்படும். அப்பொழுது அவர்கள் சிந்திப்பு செயல்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தரோடு அவர்களும் இணைய வருவார்கள். கர்த்தருடைய பதார்த்தங்களை அவர்கள் புசிப்பார்கள். கர்த்தருடைய பதார்த்தம் என்பது வேதத்தில் தான் உள்ளது. வேறு எங்கேயும் உலகமெங்கும் தேட முடியாது, தேடினாலும் கிடைக்காது. ஏனென்றால் இதற்கு பேர் பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறவர்களும் யோசிக்கிறவர்களும் இதன்படி நடக்கிறவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் மத்தேயிலே பார்க்கும்போது முதல் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயிலே பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார்,
என் நாமத்தின் நிமித்தமாக எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்கள் பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்கிறார். என்றால் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு உகந்ததல்ல, சுகமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் பிள்ளைகளை பார்க்கும்போது, நம் பிள்ளைகள் அழகாக இருக்கும்போது அவளை பார்த்து என் மகன் எவ்வளவு அழகாக இருக்கிறார், என் மகன் எவ்வளவு அழகாக ஓடுகிறான், எவ்வளவு அழகாக விளையாடுகிறான் என்று நாம் எப்படி மகிழ்ச்சி பெறுகிறோமோ, எப்படி சந்தோஷப்படுகிறோமோ, அப்படித்தான் தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளும் போது, கர்த்தரோடு நாம் இசைந்திருக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக பொழிகிறார் என்று நான் இதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்களும் இதை மற்றவர்களுக்கு அறிவித்து உங்களோடு அவர்களை நண்பராக்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். அடுத்தது சொல்கிறார், நீதிமொழி 1:20. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அந்த சந்தில் உள்ள தெருக்களிலும் சந்தியிலும் ஒளிமுக வாசல்களிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளை நீங்கள் பேதமையை விட்டு விரும்புவதும், நிந்தனைக்காரர்களை நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரை நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. கவனிக்கிறவர் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் நாம் கவனிப்பது ஞானமானது என்ன பண்ணுகிறது? வெளியே நின்று கூப்பிடுகிறது. ஞானம் என்பது அறிவு, புத்தி. ஒருவருக்கு புத்தி சொல்லும் போது அது நம் வீட்டில் உள்ள அடைக்கப்பட்டிருந்தாலும் பூட்டப்பட்டிருந்தாலும் வெளியே நின்று கூப்பிடுகிறதாம். எவ்வளவு அழகாக எழுதினார் பற்றிய சாலமோன் இதை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு பொக்கிஷமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கும் நமக்கும் ஒரு வெளிச்சமாக இருக்கும், அது ஒளியாக இருக்கும், வழியாக இருக்கும், அது நமக்கு வாழ்வாதாரமாகவும் இருக்கும். என்றால் ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதியில் சத்தம் விடுகிறது. பத்தியா, நாம் காய்ந்து போய் தன் பிள்ளைகளை அப்பா எல்ரா மகனே எழுப்பும் போது நம்ம எங்க கூப்பிடுறோம்? வாசல்ல வீட்டில் கூப்பிடுறாங்க. தன் பிள்ளை வீட்டில் தூங்கி கொண்டு இருப்பான், அவனுக்கு தனியாக ஒரு அறை கொடுக்கப்பட்டிருப்பான். அந்த அறையில் அவன் இசை பண்ணி கொண்டிருப்பான். அவனை நாம் என்ன பண்றோம்? அவனுக்கு வெளியே நின்று தட்டி எழுப்புகிறோம். அப்படித்தான் தேவனும் நம்மை தட்டி எழுப்புகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தை பிரியமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு இதை எழுதி வைத்திருக்கிறது. நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்பட வேண்டும். அதே கர்த்தருடைய வார்த்தை அடுத்த வசனம் அதே சொல்வார், அது சந்ததியுள்ள நெருக்கங்களிலும் சந்ததியிலும் ஒளிவமுக வாசல் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பத்தியா, இதுதான் இங்க நம்ம என்ன சொல்றோம்? வசனித்து, இதை படித்து சொல்லுகிறோம். இதைதான் தேவன் விரும்புகிறார். இதை நாம் சொல்லும் போது அது அவர்களுக்கு என்ன ஆகுது? பேதைகளையே நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையை பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? பத்தியா, எவ்வளவு அழகாக சொல்றாரு. பத்தியா, நீங்கள் ஒரு என் மகனே வச்சுக்கோ, எழுந்து வந்து படிப்பா, ஜெபம் பண்ண சொன்னா உனக்கு ஒன்றும் வேலை வெட்டி இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்ன அர்த்தம்? அது கேட்கிற வார்த்தை, கீழ்படிகிற வார்த்தையா? கிடையாது. அதுதான் இங்க சொல்லுகிறது. மதியினக்காரர், அவர்களுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டது? பாத்தியா, மதியினம். அவளை என்ன கொண்டு ஆளுகிறது? அவளை புத்தியை மகிழ்ச்சிக்கு மதியினம் ஆளுகிறது, தூக்கம் ஆளுகிறது, அவர்களுக்கு ஆலோசனை ஆளுகிறது, சிந்தனை ஆளுகிறது. அது எல்லாம் அது எத்தனை நாள் இருக்கும்? பத்தி சொல்றாரு, அது எத்தனை நாள் இருக்கும்? நான் சொன்ன அது நிலைக்காது, அதெல்லாம் நிலை பெறாது. என்றால் துன்மார்க்கமானம் ஃபர்ஸ்ட் என்ன படிச்சுக்கோ, துன்மார்க்கர் அமரும் அந்த அவன் இடத்தில் அமரும் போது அவருடைய ஆலோசனை அது இருக்கும். ஆனால் அந்த கடைசி வசனம் சொல்வது அவர்கள் அழிந்து போய்விடும் என்று. அப்படித்தான் அவர்கள் உள்ளத்தில் உள்ள அந்த ஆலோசனை எல்லாம் அவர்களை விட்டு அழிந்து போய்விடும். ஆனால் அவர்கள் நீதிமான்களாக ஒருவன் மாறுவார்கள். அவர்களுக்கு நம்ம சொல்ல நம்ம எடுத்து பேசணும். அவரோடு அடி பெருமை. அந்த காலத்துல வரலாற்று சொல்வாங்க, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்று. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அடிக்கடி ஒரு உபதேசத்தை நாம் ஒருவருக்கு சொல்லும் போது அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். என்னடா சொல்லவில்லாத சொல்லப்பட்டாங்க நம்மளை, சரி போய் தான் பார்ப்போம் என்னோட கூட சொல்லி தன் கூட வருவார்கள். அதே மாதிரி தான் நாம் வழியிலும் போகும்போதும் வரும்போதும் நாம் பலருக்கு பல வார்த்தைகளை கற்றுரை சொல்லுவோம். அவர்கள் நாளுக்கு நாள் கேட்கும் போது அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். வசனம் சொல்வது, ஒருவன்
பூமியிலே ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் உள்ள தூதர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நாம் ஒருவரை ஒருவர் நாம் இந்த பூமியிலே அழைத்து நாம் கர்த்தருடைய செய்தியை அவர்களுக்கு அறிவிப்போமானால் கர்த்தர் பரலோகத்தில் மகிமைப்படுவார் என்றால், நான் இந்த நாளில் இங்கு நிற்கிறேன் என்றால் கர்த்தர் மட்டும்தான் எனக்கு சாட்சி, இந்த உலகம் சாட்சி அல்ல. இந்த உலகம் என்னை தூசித்தது, என்னை நேசிக்கவில்லை. நான் பிறந்த நாளிலிருந்து நான் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள், சுமைகள் எல்லாம் எழுதினால் இந்த வேதத்தில் பாதியாக இருக்கும். அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன், அவ்வளவு பாடுகளை அனுபவித்திருக்கிறேன். ஆனால் இன்று உயிரோடு இருக்கிறேன். இதற்கு யார் காரணம்? தேவன் காரணம். கர்த்தர் சொன்னார், உன்னை உண்டாக்கிற நான் உன்னை ஒருபோதும் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். வசனம் எவ்வளவு சொல்லிருப்பார். உன் தாய் கைவிட்டாலும் நான் கைவிடுவதில்லை, உன் உற்றார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன் சொந்த பந்தங்கள் கைவிட்டாலும் நண்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. எவ்வளவு அழகாக சொல்றார். அப்படித்தான் தேவன் என்னை இதுவரையிலும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை மரணங்கள். மரணமே என்னை 3 முறை 5 முறை சந்தித்திருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள் தத்துவ கதை, 3 முறை தான் பார்க்க, 3வது முறை உன்னை இழுத்து கொண்டு போய்விடும். ஆனால் அது எல்லாம் பொய், அது ஏனால் தத்துவம். ஆனால் தேவன் எத்தனை முறை விடுத்தாலும் அவர் வசனம் சொல்றது, நீதிமான் எத்தனை முறையாலும் எழுந்து நிற்பான். ஏனால் நீதிமான் என்கிறது தேவன். அதை நம்மேல் வர வைக்கும் போது அது நீதியாகவே நம்மிடத்தில் காணப்படும். அது நமக்கு எத்தனை முறை ஆபத்து வந்தாலும் நம்ம விடுவிப்பார். ஏனால் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், கர்த்தர் மேல் உறுதிப்பட வேண்டும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்கு வருகிற எல்லா பாடுகளில் இருந்தும் நாம் விடுதலை ஆவோம். விடுதலை ஆக்குவார். அது அவரால் தான் முடியும். வசனம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, நீதி நிலை நிற்பவன் யார்? எவ்வளவு அழகா சொல்றார். நீதியில் நிலை நிற்பவன் யார் என்றால் மாத்திரமே நாம் இதையெல்லாம் அனுபவிக்க முடியும், இதை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த சொன்னது அதே நீதிமொழியில் 3:30. உனக்கு தீங்கு செய்யாதிருக்க அவனோடு வழக்காடாதே. கேட்டுக்கோ. என்றால் இது இதை குறிக்கிறதா? ஒருத்தவங்களுக்கு தீங்கு செய்யணும்னா அவங்ககிட்ட நாம பேசக்கூடிய வார்த்தை, தகாத வார்த்தையை பேசும்போது அவன் என்ன பண்ணுவாங்க? அடிக்கிறதுக்கு பார்ப்போம், வதிக்கிறதுக்கு பார்ப்போம், கொல்றதுக்கு பார்ப்போம், ஏதோ ஒரு தீர்மானம் செய்வோம். அது யாரோட இருந்தது? நம்மால் தான் உருவாக்கப்படுறது. நாம் அவனிடத்து பழக்கம் சொல்றாரு. எவ்வளவு ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவரோடு வழக்காடாதே. எவ்வளவு சொல்றார். நாம் ஒருவரோடு பழகும் போது அவங்ககிட்ட நல்ல முறையில் பழகினால் அவன் நம்மளுக்கு நல்லவன் தான் இருப்பான். அவன் பழகும் போதே அவனுக்கு நாம் தீய வார்த்தைகளை பழகி கொடுத்தால் என்ன பேசுறான்? அது நாம் கற்றுக் கொடுக்கும் போது அவனுக்கு அது அழகாக இருக்கும், ருசியாக இருக்கும். ஆனால் அதே நமக்கு தீங்காக விளையும். வாடா இங்க போலாம், இன்னைக்கு இதை எடுத்துட்டு வரலாம், அவன் ஒரு 10,000 ரூபாய் இதில் கிடைக்குதுன்னு சொல்லுவான். அந்த 10,000 ரூபாய் அவன் எடுத்து வரும்போது அனவசரம் இந்த 10,000 ரூபாய் இவனுக்கு கொடுத்தா நாம எடுத்தேன்னா இவன் காலி பண்ணிட்டேன்னா அப்படின்னு நினைப்பான். இப்படி செயல்படும் போது இதுதான் அந்த அர்த்தம். நாம் அவனோடு பழகும் போது வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நாம் காரியத்தில் கருத்துள்ளவர்களாக இருக்கணும். ஒருவோடு பேசும்போது எதை பேச வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். அடுத்த வசனம் வந்து பாரு. கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. கேட்டுக்கோ. அவனுடைய வழிகளையும் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. இப்போ ஒருத்தர் நம்ம பக்கத்துல இருக்கிறான், அவன் ரொம்ப கொடுமை தான் பண்றான். இருந்தாலும் நாம் அவனை பத்தி சொல்றதோ செய்யறதோ கண்டுக்கிறதோ நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு காரியம். எவ்வளவு சொல்லப்ப அதை நாம ஏன் இழுத்து போட்டுக்கணும்? அவங்ககிட்ட அதை எடுக்குது, அவன் எவ்வளவு வச்சு அனுபவிக்கிறான். நாம ஏன் அதை இழுத்து போட்டுக்கணும்? அதை இழுத்து நாம அதை போட்டுக்கணும். அதை நம்ம மனசுல நம்ம ஏற்றிக்கிறோம்னா நமக்கு என்ன கவனம்? அங்கதான் இப்படி பண்றாங்க, இப்படி செய்யறாங்க, இப்படி வளராங்க. அது நமக்கு எதுக்கு அது தேவை? அது நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். அடுத்து வந்து சொல்லுங்க பாரு. மாறுபாடு உள்ளவன் கேட்டுக்கா. அவன் யாருக்கு அருவருப்பாடுவான்? கடவுளுக்கே அருவருப்பாடுவான். நீதிமான்களோடு ரகசியம் இருக்கிறது. கேட்டுக்க பத்தியா எவ்வளவு சொல்றாரு. நாம் நீதியாக நடக்கிறோம் என்றால் நம்ம இடத்துல ரகசியம் இருக்கணும். அதை நம்ம பறக்கக்கூடாது. அவன் அப்படி இவன் இப்படி போறாமை, அந்த போராமக்காரன் எப்படி அவன் அனுபவிச்சு போறான் நமக்கு தேவையில்லை. நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை எடுத்து நம்மளுக்குள்ள வைத்தவும் கொள்ளக்கூடாது. அப்போ நமக்குள்ள இருக்கிறது ரகசியம் இருக்கிறது. அடுத்த பக்கம் சொல்லுது பாரு. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. கேட்டுக்கோ. நீதிமான்களின் வாசஸ்தலத்திலேயோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கேட்டுக்க பாரு. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறதாம். நல்லா புரிஞ்சுக்க. நாம சாபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு தக்க கூலி அவர் கண்டிப்பா வச்சுட்டுப்பாரு. எவ்வளவு சொல்ற பத்தியா? சாபம், ஆண்டவருடைய சாபம். பூமியின் மேல் மனுஷனுக்கு கடவுளுடைய சாபம் வந்துச்சுன்னா அவன் எந்த வகையிலும் தப்ப முடியாது. அவன் சாபத்துக்குள்ளாகிய கடவுளுடைய வார்த்தை அது. கர்த்தருடைய வார்த்தை வசனம்
அது சாபமாக நமக்கு வரக்கூடாது என்றால் நாம் நீதிமாக நடக்க வேண்டும், பொறுமையுள்ளவர்களாக நடக்க வேண்டும், சமாதானமுள்ளவர்களாக நடக்க வேண்டும், அடக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, வாய் பத்திரம் கை பத்திரம். முதல் வாய் முதல் பத்திரமா பண்ணணும், வாயிலிருந்து வர வார்த்தை பத்திரமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது கை எடுத்ததே போகாம தான் நெட்டுகிறது. இது ரெண்டுமே நம்ம கட்டுப்பண்ணும் போது நாம் உலகத்தில் உயர்ந்தவர்களாக இருப்போம். நாம் மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போதே அப்புறம் நல்லா படிச்சுட்டான், நம்ம அவங்களோட பேசும்போது நம்மளுடைய அன்பா பாஸ் நினைப்பா, ஏன் அந்த ஆள் போட்டு நல்லா அந்த ஆள் பேசி சென்னைக்கு போவார், நம்மளை பற்றி அவன் உயர்த்துவார். நாம சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றால் உலகமே சாட்சி சொல்லும். இது அடுத்த வசனம் சொல்லுது பாரு. இவர்களோடு அவர் இருக்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். என்ன பண்றாரா? கிருபை அளிக்கிறார் கர்த்தர் நமக்கு. அடுத்தது அதே நீதிமொழியில் 5:11. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கேட்டுக்கோ, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுடைய என் செவியை சாயாமலும் போனேனே. பத்தியா எவ்வளவு அழகா சொல்லுது பத்தியா? இந்த வசனத்தை கொஞ்சம் வாசனை பண்ணி பாருங்க. மீண்டும் ஃபர்ஸ்ட் போட்டு 11 படி. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது, என்னாகும் போது? உருவழியும் போது, நாம் கேட்காமல் ஆடி அடங்கும் போது நாம் அப்பொழுது தாழ்மைக்கு போயிடுவோம். நம் சூழ்நிலையெல்லாம் மோசமான போயிடுவோம். அப்போ யோசிப்போம். அப்போ என்ன பிரயோஜனம் சொல்ல? முன்கூட்டியே ஒரு வார்த்தையை கேட்க சொல்லும் போது கேட்டு அதன் வழியில் நடந்தா நமக்கு எவ்வளவு சுகமா இருக்கும். எப்பா இந்த பள்ளியில் போமாண்டா, உள்ளுக்குது, இந்த ரோடே போட பாக்குறே, சுத்தின்னு போனா கூட பரவாயில்லன்னு சொன்னா அவன் போன படம் இல்லை பாரு, இத்தனை தூரம் போயிடும் ஊருக்கு சீக்கிரம் ஓடி பேங்க டீச்சர் வந்தான் என்ன ஆகுது. அப்போ அந்த உழுந்து காலை ஒடிக்கும் போது அவனுக்கு மோசம் பண்ணுவானே, ஐயோ அப்போ சொன்னா அந்த வழியே போயிருந்தாலும் நம்ம ரோடே போய் அழகாக வந்துக்கலாமே, நம்ம ஓடியது அவசரப்பட்டு பார்த்து வந்து கார் ஒடிச்சு போச்சு. அப்போ யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? முடிஞ்சு போயிட்டு என்ன பிரயோஜனம்? இதுதான் கடவுளுக்கு நமக்கும் உண்மையான வார்த்தை. இன்று அந்த வேதத்தை வாசிக்கிறோம் யோசிக்கிறோம் என்றால் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். இதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றாரு, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசனம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. பத்தி அப்படி சொல்லி அளந்து என்ன பிரயோஜனம்? அடுத்து சொல்லுங்க. சபைக்குள்ளும் சம்பத்துக்குள்ளும் எல்லா தீங்கும் உள்ளனே, எல்லாத்துக்கும் விரோதமானனே என்று முறையிடுவாய். நாம் முறையிடுவோம் சொல்லிட்டாரு பார். அடுத்தது உன் கிண்ணத்தில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுக்கண் வெளியிலும் உன் வாய்க்கால்களின் வீதிகளில் பாய்கிறாய். இதுதான் இந்த வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டு இது நம் கிணறு, இதை நாம் மொண்டு குடிக்கணும், தாகம் தீர்க்கணும். அதுதான் அழகு. எவ்வளவு அழகாக இந்த வசனம் நமக்கு சொல்றது பார்த்தியா? உன் ஊற்றுகள், அடுத்தது அவைகள் அந்நியருக்கு உரியவை இராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. எவ்வளவு அழகா சொல்றது பார்த்தியா? அதே கீழ் வசனம் சொல்லுவார் 18. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. எப்படி இருக்கிறோம்? தன் கணவன் மனைவி என்கிற வாழ்க்கை உறவுகளே நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அவர்கள் தவறான பாதையில் சென்றாலும் கூட அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும், பொறுமையோடு அவர்களை அன்போடு ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி ஆசீர்வதிக்கும் போது அவர்களை நாம் விட்டு கொடுத்து வாழும் போது தன் மனைவி வசனம் சொன்னது வீட்டோர் நடப்பட்ட கனியை போல இருப்பார் என்று நாம் முதல் படித்தோம் அல்லவா? அப்படி தன் கணவன் தன் மனைவியை ஆசீர்வதிக்கும் போது, பழகும் போது, வாழும் போது, தோட்டத்தில் ஆற்றில் ஓரம் நடப்பட்ட மரம் எப்படி கனி தருகிறதோ அப்படி உன் மனைவி வீட்டில் ஆற்றோரம் நடப்பட்ட மரத்தை போல் கனி தருவாள் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது அது நமக்கு ஒரு உண்மையான பாடமாக இருக்கும். இதை ஏன் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவன் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார், தேவன் இதை நமக்கு அறிவித்திருக்கிறார். அதே கடைசி 22வது வசனம் 23வது வசனம் கடைசி படாதே. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் விகுதியினால் மயங்கி போவான். பத்தியா அவன் சொல்ல அழகா சொல்லிட்டா? அவன் நம்ம பேச்சை கேட்பாதான் அப்படிதான் அழுதே போய் விடுவான். அப்ப போயிட்டு நான் பார்த்தது பண்ணேப்பா அவ்வளோ சொல்லி கேட்கல அந்த பையன். பத்தி என்ன பண்ணி போட்டான்? தான் கையிலே அவனே திருக்கோஷம் சேர்த்து போயிட்டான். அன்னைக்கு ஒரு குடும்பத்தை எவ்வளவோ அழகாக இருந்தது அந்த குடும்பம், எவ்வளவோ நல்லா அந்த பொறுமையாக சேர்ந்த பிள்ளைங்க அழகான புள்ளியை லவ் பண்ணி கெடுத்து கூட்டின்னு போய் சாகடிச்சு போட்டான். இப்போ அந்த பிள்ளை அவனோட முடிக்குது, அவன் இப்போ அவன் போயிட்டான். ஐயா என்ன பிரயோஜனம்? அவன் சாகிற வயசா? பசு பண்ணி பாருங்க.
வாழ்ற வயசு, புள்ளிக்கு 2, இப்போ அனாதையை விட்டுட்டு போயிட்டான். காரணம் என்ன? அவனுடைய பதியனம், அவனுடைய தாழ்மை, அவனை செஞ்ச அக்கோர்மம், தேவையில்லாத காரியத்தை கற்றுக்கொண்டு அதை குடித்து வெறியேறி போய்விட்டான். இதிலே தன் போதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அவன் முடித்துக் கொண்டான். அதை என்ன செய்து அவன் அடுத்து இங்கே வசனம் அதை தான் சொல்லுது, அழிந்து போய்விடுவான் என்றால் பொறுமை காக்கணும், வழியை தேடணும். அதுதான் அடுத்தது ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக்க விரும்புவார். கேட்டுக்கா, கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்திலும் இருந்து எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்களுக்கு இதுதான் வார்த்தை, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்குவோமானால் அவர் மரணத்தை ஜெயமாக முழுகுவார். இன்னைக்கு இந்த மனுஷன் இந்த இடத்துல நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த படியினால் தான் நான் இன்று விசுவாசிக்கிறேன். என்றால் எனக்கு சிறு வயதில் இருந்து கடவுள் மேல் நிறைய பக்தி விசுவாசம் உண்டு. என்ன சின்ன வயசுல இருந்து என்னுடைய ஆசைமா கடவுள் என்னோட என்ன பேசுறா, ஏய் நிறைய பேருக்கு போஜனம் போடணும், நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும், நாட்டில் எவ்வளவோ பேர் பசி பஞ்சமா இருக்காங்க. இதை எப்படி நான் கற்றுக்கொண்டேன் என்றால் இன்று வேதத்தை பார்த்து கற்றுக்கொண்டேன். ஆனால் அன்று என்னுடைய தாயை பெற்ற தாய், என் பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். எனக்கு என்ன சொல்லிக் கொடுப்பார்கள் தெரியுமா? எப்பா, நாம் எந்த காலத்திலும் ஒருவருக்கு போடாமல் ஒருவருக்கு கொடுக்காமல் வாழ்ந்த குடும்பம் அல்ல. 100 பேருக்கு 50 பேருக்கு 10 பேருக்கு ஒரு நாள் இல்லாமல் தான தர்மம் செய்த குடும்பம். என்ன சொல்லுவாங்க? நம்ம கரத்தால் அவனுக்கு வாரி வழங்கணும், நம்ம கரத்தால் அவனுக்கு நம்ம சாப்பாடு போடணும், தண்ணி கொடுக்கணும், அவங்கள வாழ வைக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தாங்கன்னா நாமும் அவங்க மத்தியில் நல்லா இருப்போம். எப்படி சொல்லுவாங்க? என் பாட்டி சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் அந்த வயதிலே எனக்கு அந்த சிறு பிரயாயத்திலே என் பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை இதுதான். ஆனால் இன்று நான் அன்று வேதத்தை பார்க்கவில்லை, ஆனால் இன்று வேதத்தை தெளிவாக பார்க்கிறேன். இதெல்லாம் அவர்களுக்கு கடவுள் ஞானமாக கொடுத்தார். இதை எனக்கு எழுத்தாக கொடுத்திருக்கிறார். நான் இதை வாசிக்கிறேன், யோசிக்கிறேன், செயல்படுகிறேன், சிந்திக்கிறேன். ஆனாலும் என் நிலைமைக்கு தக்கதாக என்னால் முடிந்தளவுக்கு நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்றும் ஒருவருக்கு 4 அணாவோ 8 அணாவோ 4 அணாவோ 1 ரூபாயோ 10 ரூபாயோ 5 ரூபாயோ கொடுக்குறேன். ஆனால் அது யாருக்கு? பைபிள் சொல்கிறது, வலக்கை கொடுக்கிறத இடக்கை தெரிந்து கொள்ளக்கூடாது, இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதாம். இது மாதிரி எவ்வளவு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் இன்று சாப்பிட்டு விட்டோம், அது மீண்டும் வருமா? அவ்வளோ, அது முடிஞ்சு போச்சு. அப்படிதான் நாம் அளிக்கிற தானமும் அது போய்விடும். ஆனாலும் அதற்கு பலன் உண்டு. வசனம் சொல்றது அதற்கேற்ற பலன் நமக்கு உண்டு. என்றால் வசனம் சொல்றது, நன்மையை விதைக்கிறவன் நன்மை அறுவடை அறுப்பான், தீமையை விதைக்கிறவன் தீமையை விதைப்பான். அது உலகத்துக்கு சொல்லுவாங்க, ஏ நீ விளைய வச்ச விளையா இருக்கு, தெரிய வச்ச நினைப்பான். நாம் கண்ணில் என்ன நெல்லை நட்டு போட்டு சாமியா இருக்க முடியுமா? நெல் தான் இருக்க முடியும். கம்பு நட்டு சோளம் இருக்க முடியுமா? சோளம் தான். நம்ம கம்பு நட்டா கம்பு தான் இருக்க முடியும். அப்படிதான் வசனமும் நம்ம வாழ்க்கையில் நாம் எதை பூமியிலே விதைக்கிறோமோ அதை தான் அறுவடையாக பெற்றுக்கொள்வோம். அதுதான் நமக்கு சம்பூர்ணமாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு இதை விவரித்து தெளிவாக சொல்லுகிறேன். கர்த்தர் இதை நமக்கு கொடுத்திருக்கார். அடுத்த வசனம் 2வது வசனம் படி. அக்காலத்திலே இதோ இவரை நம்முடைய தேவன், கேட்டுக்கோ, இவருக்காக காத்திருந்தோம். பத்தியா, இதுதான் இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இன்னைக்கு சொல்றேன்னா நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வார்த்தை நான் சொல்றேன். கடவுள் அன்னைக்கு மேல கருணை வைத்தபடினால்தான், காத்திருந்தபடினால்தான், பொறுமையாக இருந்தபடினால்தான் இன்று இந்த வார்த்தையை இங்க சொல்ல நாம் படுகிறோம், கேட்கப்படுகிறோம், பேசப்படுகிறோம். இது மாதிரி எவ்வளவு அழகா இது முன்காலத்திலும் அல்ல, இன்னும் வருங்காலத்திலும் அல்ல, இது எல்லா காலங்களிலும் இந்த வார்த்தை, இந்த வசனம் நமக்கு தேவையான ஒரு வசனம், தேவையான செய்தி. நாம் எண்ணுவோம், விசுவாசிப்போம். எவ்வளவு அழகா சொல்றா, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன். அந்த காலத்திலே கடவுள் அவர் தான், இந்த காலத்திலே கடவுள் அவர் தான். நாம் உலகத்தில் எத்தனை கடவுளான வச்சுக்கலாம், எத்தனை சாமியான வச்சுக்கலாம், ஆனா இல்ல, அன்னைக்கும் ஒரே கடவுள் தான், இன்னைக்கும் ஒரே கடவுள் தான். ஏன்னா மனுஷனுடைய செய்கை என்ன தெரியுமா? நாம் ஒரு கோயில் கட்டிவிட்டால் நாம் பூசேராகி விடலாம், தர்மகர்த்தா ஆகிவிடலாம், சம்பாதித்து சேர்த்துக் கொள்ளலாம் இப்படி என்று. ஆனால் எங்க தாத்தா எனக்கு சொல்லுவார், பூசேரி குடும்பம் உருப்படாது. நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, இது நான் சொல்லவில்லை, எங்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்னொரு வசனம் சொல்வார்கள், இந்த இந்து வரலாறு, சாமி வர கொடுத்தா கூட பூசேரி வர கொடுக்கிறார்கள். என்ன இதுக்கெல்லாம் கருத்து கொஞ்சம் கோஷம் பண்ணி பார்த்தீங்களா?
இது உலகத்தினுடைய வார்த்தைகள். பூசியை எதிர்பார்ப்பான், என்ன நமக்கு கொடுப்பான், இவன் எது நமக்கு கொடுப்பான் அப்படி பொய் சாட்சி சொல்லுவான். சாமி இப்படி சொல்லிச்சு, சாமி அவனுக்கு எது வச்சு சொல்லிச்சா? இங்க அப்படி இல்லை. வேதத்தில் நீதி வைத்து சொல்கிறது, வேதம் தெளிவாக கூறுகிறது, இப்படிதான் இருக்கிறது, இப்படிதான் நடக்கிறது, இப்படிதான் நடக்க வேண்டும் என்று. இது வசனம் சொல்றது உள்ளத உள்ளபடியும் இல்லாத இல்லாதன்னு சொல்றது பைபிள் சொல்றது. பைபிள் இருக்கிற வார்த்தைகள் ஒன்றும் குறைப்பட்டதல்ல, குறைவானதும் அல்ல, நிறைவானது. நிறைய குடம் எப்பவுமே பெரிய சொல்லுவாங்க, அரை குடம் அல்லாடும், நிறை குடம் நிறைய இருக்கும், அது எப்பவுமே அல்லாடாது, அது நிறைந்தே இருக்கும். அதற்கு தான் இந்த வார்த்தை. நிறைக்குடம் நிறைவாக இருக்கும், அரைக்குடம் அல்லாடும். நாம் எப்பொழுதும் அரைக்குடமாக இல்லாமல்படி நிறைக்குடமாகவே இருந்து நிறைவாகவே வாழுவோம். இல்லை என்ற வார்த்தைக்கு இடமில்லை இந்த பூமியிலே. இல்லை என்று சொல்கிற வார்த்தைக்கு இடமில்லை. எல்லாம் உண்டு, எல்லாம் நமக்காக படைத்திருக்கிறார், நமக்காக வைத்திருக்கிறார். நாம் அதை தேடும் வகையில் தேடினால் அது நமக்கு கிடைக்கும். நாம் போற வழியில் போனால் அது நமக்கு கிடைக்கும். அதை விட்டு நாம் தகாத காரியங்களை தகாத வழியில் போனால் அது தகாத காரியத்தில் தான் போய் கொண்டிருக்கும். அது எல்லாம் நமக்கு சிக்காமல் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். சில கருத்துக்களை சொல்வார்கள், பூமியிலே பெரியவர்கள் சொல்வார்கள், கொக்கு மேலே துணியை போட்டுவிட்டு முடிக்கிட்டு போகாதே. எப்படி சொல்லுவாங்க? கொக்கு மேலே தோம்பு வச்சு போட்டு முடுக்குனா கை சிக்குமா? அது பாருங்க ஓட எடுத்துன்னு நம்ம ஓடியே தான் சாகணும். இதுதான். அப்படி தேவையில்லாத இடத்தில் நாம் வார்த்தைகளை போட்டுவிட்டு அதை நாம் வாங்கி போட்டு கொண்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்ய வேண்டும். இதுதான். அதே 33:14 சொல்றார் பார். அதே ஏசாயா 33. சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது, பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவர் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாவரிப்பவன் யார் என்கிறார்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காத படிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாத படிக்கு தன் செவியை அடைந்து பொல்லாப்பை காணாத படிக்கு தன் கண்களை மூடுகிறவனே. இதான் புரியுதா? நல்லா புரியுது. இந்த வார்த்தை எவ்வளவா சொல்றது பாத்தியா? மீண்டும் அந்த வசனத்தை படி. நீதியாய் நடந்து, எவ்வளவு சொல்றது பாத்தியா? நீதியாய் நடந்து செமையானவைகளை பேசி. நல்லதா அந்த முன்னே சொன்னாங்க, நல்லதே நம்ம பேசும்போது நல்லதே நமக்கு கிடைக்கும். ஒருத்த கூட அறவோட நம்ம பேச மரம் பண்ணுவோம், நம்மளால கோபம் கொள்ளுவோம். அது நம்ம தேவையில்லாத வாங்கி போட்டுக்கிறது தான். தேவை நமக்கு அதெல்லாம் தேவை இல்லை. அதுதான் சொல்றாரு, செம்மையானதை. எவ்வளவு அழகாக சொல்றாரு. நீதியாய் செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, அதுல பொய் சொல்லி போராட்டம் பண்ணி சம்பாதிக்கிற அந்த சம்பாதித்தை நம்ம வெறுக்கணுமா? எவ்வளவு சொல்றாரு. வெறுத்து பரிதானங்களை வாங்காத படிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்தி அதற்கான யோசனைகளை கேளாத படிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாத படிக்கு தன் கண்களை மூடுகிறவன் தானே. இதெல்லாம் வெறுத்து தள்ளணும். அது நமக்கு தேவையில்லாத காரியங்களை எல்லாம் மூடணும். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற உண்மையான பாடம். அடுத்த வசனம் 16 சொல்றார். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கேட்டுக்கோ. இதுதான். அப்படி நடக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? அப்பமும் கிடைக்கும், தண்ணீரும் கிடைக்கும். அவனுக்கு ஒருபோதும் ஒரு நாளும் குறைவுபடவே படாது. ஏனால் கர்த்தரை நம்புகிறவர்களும் கர்த்தரை தேடும். முதல் வசனத்தில் படித்தோம் அல்லவா சங்கீதத்தில். அதுதான் துன்மார்க்கரிடத்தில் நம்ம அப்படி அமராமல், துன்மார்க்க ஆலோசனை கேளாமல், இப்படி நீதியின் பாதையில் நாம் நடக்கும்போது தேவன் இதை நமக்கு அழகாக தந்தருடுவார். அடுத்தது சகாரியா 4:1 சொல்றார் பார், கடைசி பகுதி. என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி. இன்று நாம் அப்படி இருக்க வேண்டும் என்றால், இப்படி தேவன் நம்மை எழுப்ப வேண்டும் என்றால் நாமும் அப்படி வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? தேவனுக்காக வாழ வேண்டும். தேவனை நினைத்து கொண்டே வாழ வேண்டும். தேவன் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது இந்த தரிசனம் நமக்கும் கிடைக்கும். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. என்னோட பேசின தூதன் யார் சொல்கிறார்? இவர் இந்த வார்த்தை இயேசுவா சொல்கிறார். இந்த அழகான இந்த வார்த்தை சொல்கிறார், என்னோட பேசின தூதன் திருப்பி வந்து எழுப்புவது போல என்னை எழுப்பி
காண்கிறது என்னவென்றால் கேட்டார். என்னவென்று கேட்டு அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் பின்னமும் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களும் போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையின் ஒளியரங்கத்தை காட்டுகிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கும் வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒளிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகளை என்னவென்று கேட்டேன். இதெல்லாம் இப்படி வச்சுக்குதே, என்ன என்று கேட்டேன். என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக, இவைகளை இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். ஏனென்றால் தூதன் இவனை தெளிவுபடுத்துகிறார், இயேசுவாவை தெளிவுபடுத்துகிறார். இயேசுவா கண்ணுக்கு தெளிவாக காட்டுகிறார். விளக்கு, குத்து விளக்கு, இதெல்லாம் இந்த எனக்கு முன்பாக நிற்கிறது என்றால் இதை நீங்கள் கேட்டவனுக்குன்னா என்ன சொன்னமா இல்லையா என்னன்னு, ஆனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். இது என்ன இது குறிக்கிறது என்றால், கேட்டதையும் கண்டதையும் இந்த மனித உலகத்தில் காண்கிறதாக உருப்படியாக உருவாக சொல்வதில்லை, மறைத்து சொல்லுகிறது, மறைத்து பேசுகிறது. அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அடுத்து சொல்றார், அப்பொழுது செருபாவிலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், அல்ல அல்ல சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தான் அந்த வார்த்தை சொல்லுகிறார், ஆனால் மனுஷன் சொல்லவில்லை. அவன் மறைத்து சொல்லுகிறான், அவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அறிவிக்கிறது மனுஷனால் அறிவிக்கப்படாது. மனுஷர் அறிவிக்கிறது தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் தேவனுக்கு எது பிரியமோ அது நாம் செய்யும் போது, பிரியமாய் நடக்கும் போது, அது தேவனுடைய சத்தத்துக்கு எட்டப்படும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு கேட்கப்படும். தேவன் அதை கேட்டு அதனோட ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். இதுதான் நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடம். அதே மத்திய 2:1 சொல்றார், புதிய ஏற்பாடு. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகளும் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலேயே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஒரு சூழ்ச்சி இங்க என்ன நடக்கிறதுனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன் குறித்து வேதத்திலிருந்து வைக்கப்பட்டது. இவர் இப்படி வருவார், இவர் இந்த ராஜாங்கத்தை ஆளுவார், ராஜா சிங்கமாக இருப்பார், இவர் பரிபூர்ணர், சமாதானர், சந்தோஷக்காரர் என்று அவருக்கு அநேக பேர்கள் முன்குறித்தே சூட்டப்பட்டது வேதத்தில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்குவதற்கு முன்பே 700 வருடங்களுக்கு முன்பே ஒரு தீர்க்கதரிசி எழுதினார். 1500 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு தீர்க்கதரிசி எழுதினார். 400 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு தீர்க்கதரிசி எழுதினார். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு நாமம் வரும், இது இப்படியெல்லாம் இருக்கும் என்று அவர்கள் முன்குறித்தே எழுதினார்கள். அந்த நாட்களிலே அடுத்த வசனம் சொல்லுவார், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏன் எப்படின்னா திடீர்னு சொல்றாங்களே, அப்போ அவர் பூமியில பிறக்கும் போது புதிய ஒரு நட்சத்திரம் பிறக்குமா, புதிய ஒரு மீன் தெரியுமா என்று எல்லாரும் கலக்கப்படுகிறார்கள். அது உண்மை, அது நிஜம் என்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்று துவங்கியது தான் இன்று வரையும் இருக்கிறது அந்த நட்சத்திரம். எது காலையிலே 4 மணிக்கு 3 மணிக்கு பற்றிய வெள்ளி மீன் சொல்றோம் நம்மளா, அந்த நட்சத்திரம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அன்றே அதுவும் பிறந்தது. அன்று புதியதாக உதித்தது, இந்த பூமியிலே வெளிச்சம் கொடுத்தது. உலகத்தில் அதுக்கு முன்னே எந்த அந்த ஒளி கிடையாது. அந்த ஒளி முன்குறித்தே இந்த மாதிரி பிறக்கும், இந்த மாதிரி அவர் வருவார், அவருக்கு ஒளி இருக்கும், அந்த ஒளிதான் அதை காண்பிக்கும் என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. அந்த வாக்கியம் நிறைவேறும்படியாக அந்த நாள் நடந்தது. எந்த நாள்? அந்த நாள். அப்ப அடுத்த வருஷம் சொல்றார், அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பராக்கரும் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார் என்றால் ராஜாவுக்கு பயம் வந்து போச்சு. நாடு ஆடுறதுக்கு ஒருத்தவனா நாமுக்கு ஆட போறது, அவனுடைய என்ன கலக்கம் வந்து வசனம் வச்சா, இந்த நாடு ஆடுறதுக்கு ஒருத்தர் பிறக்கிறான்னா நாம் எதுக்கு இருக்கிறது? அப்போ இப்போ எப்படி அரசியல்வாதி நீ ஆட்சி வந்தார நான் ஆட்சி வந்தேன்னு சொல்லிட்டு எப்படி சண்டைகிறார்? அப்படிதான் அந்த காலத்து கட்டத்திலையும் பிறக்காலத்துக்கு முன்னே எழுத வைக்கப்பட்டது உண்மை, அதை அவன் வாசித்தது உண்மை. யார்? ஏரோது ராஜா அதை வாசித்தது உண்மை, அதை பார்த்தது உண்மை, கேட்டது உண்மை. ஆனால் அதை பிறக்கிறது என்றதை
தியானித்துக் கொண்டிருந்தான். அந்த நாள் என்னைக்கு வரும், அந்த நாள் என்னைக்கு வரும், என்னைக்கு பிறப்பார் அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். யாரு? அந்த ராஜா எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அதே போல செய்தி வந்தது, வெளிச்சம் பிறந்தது. அவன் அதை ஆராய ஆரம்பித்தான். யார் ஆரம்பித்தான்? ஹெரோது ராஜா ஆரம்பித்தான். அந்த நாட்களில் நடந்த கோரங்கள் அகோரங்கள் இந்த நாளில் நடக்கவே நடக்காது. ஏனென்றால் அவன் என்ன செய்தார் என்றால், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் அவரை கண்டுபிடிக்க முடியாமல், இதை நான் உங்களுக்கு ஒரு கருத்தாக சொல்கிறேன், ஒரு கதையாக சொல்கிறேன். ஏனென்றால் தொடர்ந்து பார்ப்பதற்கு இன்னும் அநேக கருத்துக்கள் உண்டு. ஆனாலும் நாம் அதை காணாமல் அறியாமல் இருக்க கூடாது என்பதற்காக தான் இந்த ஒரு கருத்தை நான் எடுத்து விவரித்து சொல்கிறேன். தேவன் நம்மை முன்குறித்து அறிவித்தபடினால்தான் இந்த வேதத்தை நம்ம இன்று வாசித்துக் கொண்டிருக்கிறோம், படித்துக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம், இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் இது நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதல்ல, கேட்கப்பட்டதல்ல. இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் இந்த சந்ததியை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் அநேக நாள் நான் இதை சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று வாங்கியோடு இருக்கிறேன். இது சாட்சியாக அறிவிப்பேன். இதற்கு இன்னும் அநேக நாட்கள் உண்டு. என்றால் இதை நான் முழுமையாக இந்த பூமியிலே பரப்பினால் மட்டுமே தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார், அதை அவர் மன்னிப்பார். இல்லை என்றால் நான் மறைத்தால் வசனம் சொல்கிறது, தன் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ ரட்சிக்கப்படுவான், அதை மறைக்கிறவன் வாழ்வடையான் என்று. தேவன் எனக்கு கொடுத்ததை நான் ஒரு நாளும் மறைக்க மாட்டேன். அதை நான் தெளிவாக சொல்லுவேன். இந்த உலகம் சொல்லணும், அவருக்கு தெரிஞ்சு சொல்லித்தாரா, இவருக்கு சொல்லித்தாரா, எனக்கு சொல்லி சாமி தத்துவம் பேசுகிறார்கள். ஏன் எனக்கு சொல்றது? நீங்களும் அதை அனுபவிக்க வேண்டும். ஆனால் சொல்வார்களும் அவன் அப்படி கஷ்டப்படுகிறான், கொண்டு போய் வேலை வாங்குறான் என்று பேசுவார்கள், பேசியிருப்பார்கள். ஆனாலும் நான் அங்கே அழுந்தது உண்டு. அந்த மறப்பதை நான் என்னால் மறக்க முடியாது. அந்த நிலையிலும் கூட நான் அந்த கஷ்டத்தை அனுபவித்தேன். ஆனால் அறுவடை செய்யும் போது என்னை போல அந்த நேரத்தில் அந்த ஏரியாவிலே நெல் யாருமே கிடையாது. 70 மூட்டை 80 மூட்டை ஒரு பாகத்தில் அறுப்பேன். அப்படி நான் படுகிற சந்தோஷம் எல்லையில்லாத சந்தோஷப்படுவேன். கர்த்தர் நமக்கு இதை கொடுத்தார், நாம் அனுபவித்தோம் என்று. அப்படித்தான் இன்று கர்த்தருடைய வேதமும் அப்படித்தான். கஷ்டங்கள் நமக்கு வரும், பாடுகள் நமக்கு வரும், வேதனைகள் நமக்கு வரும், சோதனைகள் நமக்கு வரும். நம் பிள்ளைகளை நம்மை எதிர்ப்பார்கள், நம் கூட இருப்பவர்களை நம்மை பகைப்பார்கள். ஆனாலும் அது நமக்கு உகந்தது அல்ல. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து விடுவோம். கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், கர்த்தரே இதை சரி கட்டுவார். அவர்கள் எங்கு போனாலும் சரி, வசனம் சொல்வது வெட்டி இழுப்போம் என்று. கர்த்தர் அவர்களை நீட்டாக வெட்டி இழுப்பார். அவர்கள் வந்து ஒரு நாள் சேருவார்கள். என்றால் கர்த்தர் சொல்வது ஒரு நாளும் ஒருபோதும் வீணாகவில்லை. கர்த்தரை பார்த்து சொல்வது, என் வார்த்தை ஒன்றாகிலும் ஒரு உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை, மெய்யாகவே சொல்வார் என்று சொன்னார். ஒரு வார்த்தை கூட கர்த்தர் வார்த்தை அழிந்து போவதில்லை, அது உண்மையும் உறுதியுமாக இருக்கிறது. என்ன அப்படியேற்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது சொல்கிற 5வது வசனம், அதற்கு அவர்கள் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவில் பிறப்புகளில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிறப்பு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். பத்தியா? என்றால் அவருக்கு அது உறுதியாக பட்டார்கள். ராஜாவுக்கு உறுதி சொன்னார்கள். ஆம், பிறந்திருப்பார், பிறந்துட்டார்னு சொல்லிட்டார். அப்போ அவனுக்கு உழுது போச்சு ஒரு பயம். யார் உழுது போச்சு? அந்த ராஜாவுக்கு பயம் வந்து போச்சு, திகில் வந்து போச்சு. அப்போ நமக்கு எதிரிசி வந்துட்டானா அப்படின்ற ஒரு பயம் அந்த ராஜாவுக்கு விழுந்து விட்டது. அதனால்தான் அந்த ராஜா அல்லல் பட்டான், சூதுவாதனை பெற்றான், அவரை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தான், கொல்ல வகை தேடினான். ஆனால் அவனால் அது முடியவில்லை, அது நிறைவேறவில்லை, அது முடிந்துவிட்ட கதையாக இருந்தது. அவன் அதை அனுபவிக்கவில்லை, அவன் அந்த கஷ்டத்தை அனுபவித்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து விட்டார், வந்து உலகத்தில் வாழ்ந்தார், உலகத்தில் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்று நமக்காக வாழ்கிறார். இதை நாம் விவரிக்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு செய்தியை நாம் அறிவிப்போம். என்றால் அவர் வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எப்பொழுதுமே இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். என்ன இப்பொழுது நாம் செய்தி நிறுத்தி, கிருபையும் சத்தியமும் நிறைந்த என் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே இங்கு வந்து அமர்ந்து கூடி இருக்கிற விசுவாசிகளே, உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்திலே பலனும் ஆசீர்வாதமும் பெறுவதாக. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இவைகளை எல்லாம் உண்டாக்கினார் என்றும், கர்த்தர் தான் நமக்கு ராஜா என்றும், கர்த்தர் தான் நமக்கு தலைவர் என்றும், கர்த்தர் தான் நமக்கு தாயும் தகப்பனுமானவர் என்றும் விசுவாசிக்கும்படியாக உங்களை அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த கால வேளையிலே
தேவனை தேடி வந்து இருக்கிறபடியினால் நீங்கள் வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாக திரும்பாமல்படி பரிசுத்த ஆவின் வல்லமையை பெற்று அபிஷேகத்தை பெற்று மன கம்பீரமாய் செல்லக்கடவதென்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமம் என்றென்றும் மகிமைப்படும்படியாகவே தகப்பனே கிருபை செய்வீராக. உமது கிருபையும் உமது அன்பும் உமது சமாதானமும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.